உங்ககிட்ட 4 லட்சம் அடி அப்புறம் 6 லட்சம் காரை கொடுத்து வாங்கினேன். என்னடா இதெல்லாம் அதுன்னு சொல்லிட்டு உண்மையிலே சொல்றேன். உள்ள உட்கார வச்சு நம்ம எல்லாரையும் குஜிலி மஸ்து பண்ணிருக்காங்க. ஆட்டோமேட்டிக் உண்மையிலே அவ்வளோ மோசமா இருக்கு. சீரியஸா சொல்றேன். அந்த கெட்டப் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த வடநாட்டுல டோலி சாய்வாலா ஒருத்தர் இருப்பார் பாத்தீங்களா, அவரு மாதிரி இருக்காப்புல பூராவே. இந்த மவுண்ட் ரோட்ல பாத்தீங்கன்னா இல்ல போலி லெதர் பெல்ட் அப்புறம் இந்த லெதர் பர்ஸ் எல்லாம் விப்பாப்புல மவுண்ட் ரோட்ல வடங்க அந்த மாதிரி ஒரு கெட்டப் லிங்கான்ற பேர் உண்மையிலே எதுவுமே பொருந்தல. இல்ல அப்படி எல்லாம் நம்ம வந்து எது கூடயும் இதை கம்பேர் பண்ண முடியாது. சீரியஸா சொல்றேன். எந்த படத்துக்குடியும் இந்த படத்தை கம்பேர் பண்ணி அந்த படத்தோட மதிப்பை கெடுத்துறாதீங்க. ஏன்னா இது காட்டு மொக்க படம், அவ்வளவு கேவலமான படம். நான் சொல்றேன் எவ்வளவு மொக்கையா இருந்தாலும் உட்கார்ந்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டு வரும். ஆனா இந்த படத்தை பார்க்க முடியாம ஓடி வரணும்னா பாத்துக்கோ, அவ்வளவு மோசமா இருக்கு. நினைச்சதெல்லாம் கொண்டாடுங்க சார். திடீர்னு சூறாவளி உருவாக்குறாங்க. படம் பாக்குற நம்மளால அவ்வளவு மோசமா இருக்கு. ரொம்ப கேவலமான ஒரு படம். அவ்வளவுதான் அவருக்கு அறிவு இருக்குன்னு நமக்கு தெரியுது. விஷாலுக்கு அவ்வளவுதான் அறிவு இருக்கு. ஏதாவது கொஞ்சம் பண்ணிருப்பாரு, அவருக்கு அதெல்லாம் வந்து பார்க்க வந்தோம் உண்மையிலேயே. அதாவது அவர் நடிச்சு வேற யாரும் எடுத்தா கூட நாங்க வந்திருக்க மாட்டோம். சரி விஷால டைரக்ட் பண்றாரு, ஏதாவது இருக்கும்பா உள்ளன்னு பார்த்தாக்கா சுத்தமா ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல. எதையுமே நம்ம ரசிக்க முடியலையா? ஜிவி பிரகாஷ் எல்லாம் வர மியூசிக் போட்டிருக்காப்ல, எதையுமே ரசிக்க முடியல. படத்துல வர சீன் நல்லா தானே நம்ம சொல்ல முடியும். அது படத்துல 1-2 சீன் நல்லா எல்லாம் பரவாயில்ல, ஒட்டுமொத்த சீனமே நல்லா எல்லாம் நம்ம யார்கிட்ட போய் சொல்றது? அவ்வளவுதான். உண்மையில ரொம்ப மோசமா இருக்கு. காலங்காலத்தால வந்து இவங்க கிட்ட மாட்டோம் இருக்கு நமக்கு. அதுதான் என்ன ஒண்ணுனா 3 மணி நேரம் போட்டு வச்சிருக்காங்களே, அந்த அளவுக்கு உள்ள ஏதாவது ஸ்டஃப் இருக்கானாக்கா 3 மணி நேரத்துக்கு, அதாவது எப்படி சொல்றது, மூச்சு திணற உள்ள வச்சு நம்மள குஜிலி மஸ்து பண்ணாங்க பாருங்க. அப்படி இருக்கு படம். ஐயோ இந்த படத்துக்கு இந்த படத்தை பார்த்து பேசுறேன். விஷாலே போட்டு 10 ரூபாய் பாத்துக்கிட்டோம். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை 10 ரூபாய் பார்த்தா அவருக்கு மூளை குழம்பு சுத்திட்டு இருக்காரு நினைக்கிறேன். அவரு சுத்தமா நல்லா இல்லையா? உண்மையிலே கேவலம் பாருங்க. நான் சும்மா சொல்றேன், போய் படத்தை பாருங்க, பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு எவனா ஒருத்தன் சொல்லி நீ அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேன்னு சரி, அவ்வளவு கேவலமா இருக்கு. ரொம்ப மோசமான ஒரு படம் உண்மையிலேயே. புரியல முடியலங்கய்யா, உண்மையிலேயே முடியல. அவ்வளவு மோசமா இருக்கு. நம்ம எந்த படமா இருந்தாலும் சார் கிளைமேக்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். நம்ம இந்த படத்துல அவ்வளவு நேரம் கூட உட்கார முடியல. ஏன்னா லிங்கான்னு ஒருத்தர் இருக்காப்ல, பெரிய ரவுடின்றாங்க. ஆனா அவர் பார்த்தா மீன் கறி மேலே சுத்தி நிற்கிறாப்ல, அவர் பார்த்தா ரவுடின்றாங்க. சரி ஓகே, அதோட முடியும்னு பார்த்தா அவரை போட்டு தள்ளிடுறாங்க. சரி முடியும்னு பார்த்தாக்கா அவருக்கு ரிவெஞ்ச் எடுக்க திருப்பி போறாங்க. டேய் முடியாதான்னு சொல்லிட்டு இது அவரை ரிவெஞ்ச் எடுக்க இல்ல படம் பாக்குற எங்களை ரிவெஞ்ச் எடுக்கிறான்னு சொல்லிட்டு நாங்க வெளில வந்துட்டோம். அவ்வளவு மோசமா இருக்கு, ரொம்ப கேவலமா இருக்கு.